எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்துச்சுங்க. நம்ம பழைய வீட்டுக்கு வந்து ரூ. 25,000 அட்வான்ஸ் குடுத்துருந்தோம். அதில வந்து நம்ம காலி பண்ண போறோம்ன்னு சொன்னனால, "நீங்க வாடகை குடுக்க வேணாம். நான் அட்வான்ஸில கழிச்சுக்கிறேன்னு" சொன்னாங்க. நம்ம கரெக்ட்டா 30ஆம் தேதி வந்து சாவி குடுத்துருந்தோம். இன்ன வரைக்கும் அட்வான்ஸ் குடுக்கல. இன்னைக்கு தான் கால் பண்ணி, "பேலன்ஸ் அட்வான்ஸ் வந்து வாங்கிக்கோங்க அமௌண்ட்டு" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம இன்ன வரைக்கும் 8 தேதி ஆயிருச்சு. நம்ம 30ஆம் தேதி 31ஆம் தேதியே நம்ம சாவி குடுத்துட்டோம். இப்போ வந்து வாடகை 1 மாத வாடகை வந்து ரூ. 5,500. அந்த ரூ. 5,500 பிடிச்சிருக்காங்களாம். தண்ணி, கரண்ட்டுன்னு சேர்த்து ரூ. 750 பிடிச்சிருக்காங்க. பெயிண்ட்டுக்குன்னு சொல்லி ரூ. 8,000 பிடிச்சிருக்காங்க. 25,000த்தில் ரூ. 14,250 போக மீதி 10,750 தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னன்னா வாடகை ஓகே ரூ. 5,500 நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணனால ரூ. 5,500 பிடிச்சிருக்காங்க. தண்ணியும் கரண்ட்டும் கூட எனக்கு ஓகே தான்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெயிண்ட் வந்து என்னால் மனசு ஆறவே இல்லைங்க. ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. மனசு கஷ்டமாக இருக்குது. ரூ. 8,000 பிடிக்கிறது ஒரு சின்ன வீட்டுக்கு ரூ. 8,000 பிடிச்சி மீதி காசை கொடுத்துருக்காங்க. கேட்டால் அப்படி தாங்க செய்வோம். நாங்கள் எல்லா வீட்டுக்குமே அப்படி தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தான் கம்மியாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மலாம் எதுக்குங்க அட்வான்ஸ் கொடுக்குறோம்? இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அந்த அட்வான்ஸ் வந்து இருந்தால் நம்ம அப்படியே அதை கொடுத்துருவோம் அப்படின்றதுக்காக தானே. அட்லீஸ்ட் பெயிண்ட்டு காசு எடுக்கிறதுன்றது ஒரு மாதம் வாடகை எடுத்தால் கூட எனக்கு மனசு ஆறி இருக்கும். இவ்வளோ பணவெறியோடு இருக்காங்களே அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. இருந்தாலும் நம்மளோட நிலமை தெரிஞ்சே தான் இப்படி பண்ணுறாங்க. நல்லா இருந்துட்டு போகிறாங்க.